ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி சிக்கன் தந்தூரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம்னு சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து காட்டிலேயே சமைக்கிறாங்களாம். இதில் வேற பிரணித்தையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒருத்தவங்க கல்லாலேயே விறகு உடச்சி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு காலில் கல் விழாத குறையா விறகு உடச்சி கொண்டு இருக்க அதை பார்த்து 2 பேர் ஹெல்ப் பண்ண போனாங்கங்க. இவர் பாதிலேயே ஓடி வந்து பேரிச்சம்பழத்தை பிடுங்கி தின்னுட்டு இருக்காருங்க. இப்போ பாருங்களேன் இப்போ என்ன பண்ணுறாருன்னு. ஒரு வழியாக விறகு உடச்சி எடுத்துட்டாங்கங்க. அங்கே என்னமோ பண்ணுறாங்க, வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கம்பு ஊண்டி மேலே ஒரு கம்பு வச்சுருக்காங்க. அந்த கம்பை பாருங்கள், அவங்க அம்மிக்கு வேற பார்க்குறாங்க வெயிட் தாங்குமா என்னென்னு. ஏன்னா 3 கோழியோட வெயிட் அந்த கம்பு தாங்கணும். கீழே ஒரு கிடங்கு கிண்டி வச்சுருக்குறாங்க. இப்போ அந்த கிடங்குல வந்து சின்ன சின்ன விறகு இதெல்லாம் போட்டிருக்காங்க. எங்கப்பா இருந்துச்சு இவ்வளோ நேரம் இந்த அருவாள்? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து பெரிய விறகாக போடுறாங்க எடுத்து. இப்போ எல்லோரும் சேர்ந்து விறகெல்லாம் அள்ளி போட்டுட்டாங்க. இப்போ அதுக்கடுத்து எரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாச்சாச்சு, எரியுது பாருங்க. நல்லா இன்னும் நல்லா எரியணும். எவ்வளோக்கு எரியுதோ அவ்வளோக்கு நல்லது. பாருங்கள் எப்படி எரியுதுன்னு பாருங்கள். இதை விட நல்லா எரியணும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு எரிய. நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா எரியுது. இதே மாதிரி இன்னும் நல்லா எரியணும். எவ்வளோக்கு எரியுதோ அவ்வளோக்கு நல்லது. இப்போ நல்லா எரிஞ்சிருச்சு பாருங்க. இதே மாதிரி நல்லா கொழுந்து விட்டு நல்லா எரியும். அப்படி எரிஞ்சால் தான் நமக்கு தணல் கிடைக்கும். தணல் கிடைச்சாதான் சிக்கன் வந்து நல்லா வேகும். நல்லா எரியுது பாருங்கள். எல்லோரும் சேர்ந்து நல்லா எரிச்சு விட்றாங்க. நல்லா தணல் கிடைக்கிற வரைக்கும் நல்லா எரிக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல வாழையிலே கழுவி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் தந்தூரி சிக்கன் மசாலா, 3 முட்டை, 2 தயிர் பாக்கெட்டு, உப்பு, மைனஸ் வந்து நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோன்னா தொட்டு சாப்பிட்றதுக்காக மைனஸு, சாஸு அதில் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் தொட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல தயிர் பாக்கெட்டை ஊற்றிக்கிறாங்க. ஊற்றினா பிறகு தந்தூரி சிக்கன் மசாலா, மறுபடியும் தயிர், அதோட மேலே தந்தூரி சிக்கன் மசாலாவை போட்டுட்டு மேலே முட்டையை ஊற்றி அதை கலக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் தந்தூரி மசாலா, முட்டை, உப்பு வந்து மசாலாலே இருக்கும். அதனால் பார்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து கழுவிக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா கழுவணும். மூணு சிக்கனை இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வேகிறதுக்கு அங்கங்கே வெட்டி வைக்கிறாங்க. வெட்டினா தான் சிக்கன் நல்லா ஊறும். மசாலாலாம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். வேகமாகவும் வெந்துடும். அதனால் வெட்டுறாங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் வெட்டி எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் வெட்டி எடுத்து அதுக்கு மசாலாவை போட்டு நல்லா தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். சிக்கன்லாம் நல்லா ஊறிடுச்சு. மசாலா போட்டு தேய்ச்சி முடிச்சிட்டாங்க. இப்போ கம்புக்குள்ளே வந்து சொருகுறாங்க. பாருங்கள் எப்படி கஷ்டப்பட்டு சொருகுறாங்கன்னு. எப்படி விடுறாங்கன்னு பாருங்களேன். பார்த்தீங்களா எப்படி விடுறாங்கன்னு.
3ஐயும் மாட்டிட்டாங்க. கொண்டு போய் நெருப்புக்கு மேலே வைக்க போகிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா வெந்துட்டு வருது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்க கோழி வேகிறத பார்த்து எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு. அப்போ தானே வேகமாக சாப்பிடலாம். என்ன ஒரு காமெடி பாருங்கள் எப்படிலாம் ஆடுறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட சிக்கன் ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. பாருங்களேன், இன்னும் நல்லா விறகெல்லாம் அள்ளி போடுறாங்க. இப்போவே டைம் ஆயிடுச்சு. இவங்க செஞ்சு முடிக்கிறதுல நைட் ஆயிடும். மறுபடியும் கொண்டு வந்து சுற்றி வைக்கிறாங்க. என்னமோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை. கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எரிஞ்சு கொண்டிருக்கு. எல்லோரும் எரிச்சு விடுறாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வெட்டிக்கதை தான் பேசிகிட்ருக்காங்கன்னு. இப்படியே பேசி பேசி பொழுதும் பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் எப்படி இருட்டிருச்சுன்னு. ஒரு ஆள்கிட்ட முகமும் தெரியவே மாட்டேங்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுக்கணும். சொன்ன மாதிரியே நைட் ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆனால் சிக்கன் மட்டும் சாப்பிட்றாங்கன்னு நல்லாவே தெரியுது. பாருங்களேன், ஒருத்தவங்க மைனஸ் எடுத்து அப்ளை பண்ணுறது மட்டும் அழகாக கிளியராக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ நீங்கள் நிறைய பார்க்கணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.